சக்தி பராசக்தி. என் அன்பு தங்கமே, நீ என்னிடம் அனுதினமும் எப்பொழுதும் எனக்கான துணையை எப்பொழுதுதான் என்னிடம் தருவீர்கள் அம்மா என்று கேட்டாயல்லவா? அதனால்தான் உனக்கு ஒரு பதிலை சொல்லவே அம்மா நான் வந்திருக்கின்றேன். இதை முழுமையாக கேள் தங்கமே. நான் இப்பொழுது தனிமையில் வருந்துகின்றேன். என் குடும்பமும் என்னை நினைத்து பெரும் துயரத்தில் உள்ளனர். அவர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா? நான் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா? என் துணையை எப்பொழுது என்னிடம் ஒப்படைப்பீர்கள்? எனக்கு எப்பொழுதுதான் திருமணம் நடக்கும்? காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன என்று நீ என்னிடம் வருத்தப்பட்டாய் அல்லவா செல்வமே? உனக்கான துணையை சரியாக தேர்ந்தெடுத்து விட்டுதான் நான் உன்னிடம் பேசுகின்றேன். உனக்கு பொருத்தமானவரை நான் உன்னிடத்தில் ஒப்படைப்பேன். மனதளவில் ஒருவரை நினைத்து கொண்டு என்ன செய்வது, எப்படி சேருவது என்று தெரியாமல் உன்னை நீயே தனிமைப்படுத்தி கொண்டு மனதளவில் போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கின்றாய். உன்னுடைய வலிகளையும் வேதனைகளையும் நான் அறிந்து கொண்டு தான் இருக்கின்றேன் தங்கமே. உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள்தான் நாளை உன் வாழ்க்கையை பார்த்து வாயெடுத்து போக போகிறார்கள். அதுவரை நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் இரு. உன்னையும் உன் குடும்பத்தையும் சந்தோஷமாக வைப்பது என்னுடைய கடமை. சந்தோஷமாக இரு. ஓம் சக்தி.